உலகத்துல முதல் முறையா குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த ஜபல் அல் நூருங்கிற இந்த ஒரு மலை. இந்த மலை உச்சியில இரா குகை இருக்கு. அடிக்கடி முகமது நபி இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. இந்த இடத்துல வச்சுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய முதல் வசனத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மலைக்கு மேல நின்று பார்த்தப்பதான் தெரியுது மக்காங்கிறது ஒரு பாலைவனம் கிடையாது, சுத்தி மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு. மலை ஏறும் போதே நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த மலை ஏறிட்டு இருந்தோம். மேல வந்தோன்னா லைம் ஜூஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இதை வாங்கி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இந்த மலையோட உச்சியை அடையும் போது அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மலையோட உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாக் டவர் தெரியும். கிளாக் டவர் பக்கத்தில் தான் காபா இருக்கு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த காலத்துல இந்த மலையோட உச்சியிலேருந்து காபாவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மலையோட உச்சியில இரா குகை இருக்கு. இந்த இரா குகைக்கு போற வழியை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப குறுகலா இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த காலத்துல எப்படி முகமது நபி எந்த ஒரு இதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் ஏறி வந்தாங்கிறது யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இரா குகையில தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் டைம் குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. முகமது நபி அதிகமா இந்த மலையில இருக்கிற டைம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஜபல் அல் நூர் மலை நமக்கு நிறைய படிப்பினையை கொடுக்குது. ஹிரா கல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது இந்த மலைக்கு கீழே இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே முதல் முறையா குர்ஆன் இறங்கின புனிதமான இடத்தை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சவுதி அரேபியா மெக்கா பக்கத்துல இருக்கிற ஜபல் நூர் மலை தாங்க இது. அண்ட் இங்க தான் ஹீரா கேவும் அமைஞ்சிருக்கு. மலை உச்சியில இருக்கிற இந்த ஹிரா கேவுக்கு முகமது நபி அவர்கள் அடிக்கடி வந்ததாகவும் இந்த மலையில வச்சுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய முதல் வசனத்தை சொல்லி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அதனாலேயே இந்த ஹிரா கேவுக்கு ஏராளமான பேர் டெய்லி வந்துட்டு போறாங்க. ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் மாதிரி தாங்க தெரியுது. அண்ட் சுத்தி நம்ம மெக்கா அப்படின்னு கேள்விப்பட்டாலே ஒரே பாலைவனமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம்ல, அதுதான் கிடையாது. அண்ட் அந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கு. அந்த உச்சியில வந்து அந்த என்டையர் சிட்டியை பார்க்கும்போது தான் அது எவ்வளவு அழகான ரம்மியமான இடம் அப்படின்றதும் தெரியுது. இப்போதைக்கு நிறைய பேர் நடந்து தாங்க வராங்க. 1 ஹவருக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கேவ்ல வந்து உள்ள போயிட்டு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாவே அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரோப் கார்ஸும் விட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேவ்ல பாத்தீங்கன்னா முகமது நபி அவர்கள் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களோட ஒய்ஃப் வந்து டெய்லி 3 வேளை அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த மலையில ஏறி இறங்கி வருவாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த வீடியோவை ஹங்கிரி ஃபுட் பிளாகர் அப்படின்றவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.